Hello friends, welcome to நம் நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ், அதாவது ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபார் ஸ்டடீஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுறதுக்கு, இந்த ஸ்டூடெண்ட் விசாவை எங்கே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்கள் ஃபின்லாண்டுக்கு போய் படிக்க போறீங்க ஸ்டூடெண்டா அப்படின்னா கண்டிப்பாக ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபார் ஸ்டடீஸ் தேவை. நீங்கள் ஃபின்லாண்டில் மோர் தென் 90 டேஸ்க்கு மேலே ஸ்டே பண்ணி படிக்க போறீங்க அப்படின்னா இந்த ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபார் ஸ்டடீஸ் அப்ளை பண்ணி வாங்கிட்டு தான் போகணும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபின்லாண்டில் வந்து இயர் பை இயர் நம்பர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வரது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஃபின்லாண்ட் வந்து 7060 ரெசிடென்ஸ் பர்மிட் இந்த ஸ்டடிக்காக அப்ளிகன்ஸ்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, அதாவது அவுட் சைட் யூரோப்ல இருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இந்த ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸோட டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னா ஃபின்லாண்ட். விசா டைப் வந்து ஃபின்லாண்ட் ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபார் ஸ்டடீஸ். இந்த விசாவை யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம ஃபின்லாண்ட் ரெசிடென்ஸ் பர்மிட்டோட டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரெசிடென்ட் பர்மிட் வந்து ஏ பர்மிட் இல்லைனா பி பர்மிட் அப்படின்னு இருக்கு. நீங்கள் வந்து ஏ பெர்மிட்ல போக போறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் டிகிரி படிக்க போகிற மாதிரி தான் இருக்கணும். அதாவது பேச்சுலர்ஸ், மாஸ்டர்ஸ் இல்லைனா பிஹெச்டி படிக்க போறீங்க அப்படின்னா ஏ பர்மிட் எடுத்துக்கிட்டு போகலாம். நீங்கள் செகண்ட் வந்து பி பர்மிட் பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஹையர் எஜுகேஷன் டிகிரி படிக்க போகாமல் வேற ஏதாவது டிகிரி படிக்க போறீங்க அப்படின்னா இந்த பி பர்மிட் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏ பர்மிட்டோட பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்து ஏ பர்மிட்டில் ஃபின்லாண்டில் போயிட்டு கிராஜுவேட்டடாக போயிட்டு அதுக்கப்புறம் ஃபின்லாண்டில் 4 இயர்ஸ்க்கு மேலே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பர்மிட் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே ஏ பர்மிட் கிராண்டட். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து நீங்கள் உங்களோட ஒரு சில ஸ்டடீஸை அனதர் EU மெம்பர் ஸ்டேட்லேயுமே போய் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பி பர்மிட்டோட பெனிஃபிட்ஸ். ஸோ உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் பி பர்மிட் கிராண்ட் பண்ணுவாங்க. இந்த பர்மிட் வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த ரைட்டுமே கிடையாது, நீங்கள் வேற அதர் EU மெம்பர் ஸ்டேட்டுக்கு போய் படிக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் உங்களோட பி பர்மிட்டை ஏ பர்மிட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் பி பர்மிட்டோட பெனிஃபிட்ஸ். இப்போ வந்து நான் பார்க்க போகிறது ஃபின்லாண்ட் ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபார் ஸ்டடீஸோட ரெக்வயர்மெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஃபின்லாண்டில் போய் படிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களால் சப்போர்ட் பண்ணிக்க முடியும், உங்களோட என்டையர் டியூரேஷன் ஆஃப் ஸ்டடீஸ் அப்படின்றத காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி. செகண்ட் வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட்டை உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் காட்டணும். அதாவது நீங்கள் ஃபின்லாண்டில் போயிட்டு ஸ்டே பண்ணி உங்களோட ஃபினான்ஸை நீங்கள் பார்த்துக்க முடியும் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் யுவர் ஸ்டடீஸ் அப்படின்றத காட்டணும். நெக்ஸ்ட் தேர்டு வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா உங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் வந்து உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஃபின்லாண்டை பார்த்துக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து 560 யூரோ உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கு அப்படின்னு காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லைன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரெசிடென்ஸ் பர்மிட் தருவாங்க. எப்போ அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இன் ஃபின்லாண்ட் வந்து உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிடென்ஸ் பர்மிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டூடெண்டா ஃபின்லாண்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட காஸ்டா வந்து நீங்க கவர் பண்ணணும் ஃபின்லாண்ட்ல. அதுக்கு நீங்க வந்து ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபர்ஸ்ட் வாங்கணும். அது மட்டும் இல்லாம பிரைவேட் இன்சூரன்ஸ் நீங்க வந்து எடுக்கணும். அந்த பிரைவேட் இன்சூரன்ஸ்ல மெடிக்கல் அண்ட் பார்மசிட்டிக்கல் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்க வந்து சர்டிபிகேட் ஆஃப் இன்சூரன்ஸை உங்களோட அப்ளிகேஷன் கூட அட்டாச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட இன்சூரன்ஸ் வந்து நீங்க ஃபின்லாண்டுக்கு போன உடனேல இருந்து வேலிடா இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்றதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத பத்தி 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட வேலிட் பாஸ்போர்ட். உங்களோட பாஸ்போர்ட் வந்து அட்லீஸ்ட் 6 months வேலிடிட்டி பியாண்ட் யோர் ஸ்டே. செகண்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோஸ். தேர்ட் வந்து உங்களோட பாஸ்போர்ட்டோட பேஜோட கலர் காப்பி. ஸோ அந்த பாஸ்போர்ட் பேஜ்ல உங்களோட டேட்டா இருக்கணும், அந்த பேஜை நீங்க வந்து கலர் காப்பி எடுக்கணும். ஃபோர்த் வந்து உங்களோட ஃபின்லாண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் லெட்டர்.
5th வந்து உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பாஸ்ட் 3 months நீங்க வந்து கவர் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் 6th வந்து இன்சூரன்ஸ் சர்டிபிகேட். 7th வந்து உங்களோட இயர்லியர் டிகிரி சர்டிபிகேட். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து உங்களோட பொட்டன்ஷியல் சர்டிபிகேட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ படிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிபிகேட். இப்போ வந்து நம்ம ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். அதாவது அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபார் ஃபின்லாண்ட் ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபார் ஸ்டடி பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸை அட்டாச் பண்ணணும். ஸோ நீங்க வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல ஃபில் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டடி ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு என்டர் ஃபின்லாண்ட்ல நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனோட ஃபீஸ் வந்து பேப்பர் அப்ளிகேஷனை விட கம்மியா தான் இருக்கும். செகண்ட் ஸ்டெப் வந்து நீங்க ப்ராசஸிங் ஃபீஸை பே பண்ணணும். ஸோ நீங்க வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்டை ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்க, என்டர் ஃபின்லாண்ட் அப்படின்ற ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபீஸை ஆன்லைன்லயே பே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்க வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்டை பேப்பர் அப்ளிகேஷனா பண்ணீங்க அப்படின்னா நீங்க வந்து ப்ராசஸிங் ஃபீஸை நீங்க வந்து ஃபின்னிஷ் எம்பசியை விசிட் பண்ணும்போது நீங்க வந்து ஃபீஸை அங்க பே பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் வந்து ப்ரூவ் யுவர் ஐடென்டிட்டி. ஸோ நீங்க வந்து ஃபின்னிஷ் மிஷன் அதாவது எம்பசி இல்லைன்னா கான்சுலேட்ல அப்பாயின்மெண்ட்க்கு புக் பண்ணணும். ஸோ அங்க போகும்போது நீங்க வந்து உங்களோட ஐடென்டிட்டியை ப்ரூவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களோட ஐடென்டிட்டியை விஎஃப்எஸ் குளோபல் அப்ளிகேஷன் சென்டர்ல கூட நீங்க வந்து ப்ரூஃப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஸ்டெப் வந்து வெயிட் ஃபார் த டெசிஷன். நீங்க வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயில்ல அவங்க வந்து நோட்டிபிகேஷனை கொடுப்பாங்க ப்ராக்ரஸ் என்ன இருக்கு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து வெயிட் ஃபார் த ரெசிடென்ஸ் பர்மிட். உங்களோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ், உங்களோட ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸை தருவாங்க. நெக்ஸ்ட் இப்போ நான் பார்க்க போறது வந்து கெட் யோர் விசா இன் 10 days வித் ஃபின்லாண்ட் டி விசா. நீங்க வந்து ஃபின்லாண்ட் டி விசாவை ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம் யூசிங் ஃபாஸ்ட் ட்ராக் சர்வீஸ். ஸோ இந்த டி விசா வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து ஃபின்லாண்டுக்கு என்டர் பண்ணலாம் வித்தவுட் ரெசிடென்ஸ் பர்மிட் கார்டோட இந்த டி விசா வச்சுட்டு என்டர் பண்ணலாம். ஸோ அதுக்கு உங்களுக்கு வந்து அவங்க வந்து நீங்க என்டர் ஆன உடனே உங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் பர்மிட் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க இந்த டி விசாவை என்டர் ஃபின்லாண்ட் அப்படின்னு சொல்ற இடத்துல நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அதாவது நீங்க வந்து ரெசிடென்ஸ் பர்மிட்டுக்கு அப்ளை பண்ண மாதிரியே இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கணும். ப்ராசஸிங் டைம் வந்து எவ்வளோ அப்படின்னா எக்ஸ்பெக்டட் ப்ராசஸிங் டைம் வந்து 2 months வரைக்கும் ஆகும். 2 monthsக்குள்ள உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி வந்துடும். ஒர்க் டியூரிங் ஸ்டடீஸ் பத்தி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபார் ஸ்டடி கிராண்டட் அப்படின்னா உங்களை வந்து ஒர்க் பண்றதுக்கு அலோவ் பண்றாங்க பெய்டு எம்ப்ளாய்மெண்ட்ல. ஆவரேஜா நீங்க வந்து 30 hours per week வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேன் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் PR இன் ஃபின்லாண்ட்? ஸோ நீங்க வந்து ஹையர் எஜுகேஷன்ல போயிருக்கீங்க, ஃபின்லாண்டுக்கு படிக்க போயிருக்கீங்க, இயர் பெர்மிட் ஃபார் ஸ்டடீஸ் அப்படின்னா அதாவது ஏ பெர்மிட்ல போயிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்க கிராஜுவேட்டட், அது மட்டும் இல்லாம ஃபின்லாண்ட்ல ஏ பெர்மிட்ல 4 years மேல வாழ்ந்துட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து PR வந்து உங்களுக்கு தருவாங்க. நீங்க வந்து PR அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோல நம்ம வந்து ஃபின்லாண்ட் ஸ்டூடெண்ட் விசா ப்ராசஸ் அதாவது ரெசிடென்ஸ் பர்மிட் ஃபார் ஸ்டடீஸ் பத்தி டீட்டெயிலா பார்த்திருப்போம். அதாவது பெர்மிட்டோட டைப்ஸ், என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, பெர்மிட்டோட பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த ரெசிடென்ஸ் பர்மிட் அப்ளை பண்றதுக்கு அதாவது ஸ்டூடெண்ட் பர்மிட் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்டூடெண்ட் விசா எங்க எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திருப்போம். ரெசிடென்ஸ் பர்மிட் எப்படி வாங்குறது, ஸோ அது மட்டும் இல்லாம படிக்கும் போதே ஒர்க் பண்ணலாமா அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பார்த்திருப்போம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ஆல்ரெடி நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு. அதாவது வேற நாட்டுக்கு போய் சுத்தி பார்க்கறதுக்கு டூரிஸ்ட் விசா எங்க எப்படி அப்ளை பண்றது, வேற நாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட் விசா, அது மட்டும் இல்லாம அங்க போய் ஒர்க் பண்றதுக்கு ஒர்க் விசாலாம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத பத்தியான டீட்டெயில் வீடியோ நம் நேரம் யூடியூப் சேனல்ல இருக்கு. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்கள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு ஏதாவது குவரிஸ் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் த வாட்ச்.